பெருமக்களே, அவன் இவன் என்ற ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு வரோம். திருமந்திரம் என்பது ஆகமசாரம் நமக்கு தெரியும். ஆகமசாரமாகத்தான் சிவஞான போதத்தையும் செய்திருக்கிறார் என்பது சிவஞானவருடைய கருத்து. பல ஆகமனுடைய கருத்தை எல்லாம் அந்த திட்பநுட்பம் சொல்லுவாங்க. சூத்திரத்தில் திட்பநுட்பம் செறிந்தன சூத்திரம் என்று 12 சூத்திரங்களில் சிவஞான போதத்தில் மெய்கண்டார் செய்திருக்கிறார். அதில் எல்லாம் முக்கியமான இடம்தான், எல்லாம் முக்கியம்தான். இருந்தாலும் மைய கருத்தாக சொல்கிற பொழுது அத்வைதம் என்பதை 2ஆம் சூத்திரத்தில் சொல்கிறார். அது மிக முக்கியம். அங்கே சிவஞான போதம் இப்போ கொடையில் நடத்த போகிறோம். அத்வைதத்தை பற்றிய விளக்கம் அங்கே இருக்குது. உபநிடதங்களே அதை பற்றி சொல்கிறாங்க. அதே போல் இப்போ இங்கே அவன் இவன் சொன்னார் இல்லையா, அது ஏகனாகி இறைவனி நிற்றல், அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்றல் என்று வரும். அலமாயுதனோட வலிவினை இல்லைன்னு சூத்திரம். அந்த ஏகனாகி இறைவனி நிற்றல், அதுதான் இங்கே அவன் இவன் என்று அவர் சொல்கிறார். இந்த சிவனும் சீவனும் பொருள் 2 தானே. சீவன் என்று ஒரு பொருள், சிவன் என்று ஒரு பொருள். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் குழப்பம் கிடையாது. ஏன்னா 2ம் தனித்தனி பொருள். ஆன்மா என்று தனியாக இருக்கிறது பல. மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் ஏகன் அநேகன்னார். ஏகன் என்று சொன்னால் அது பெருமானை குறிப்பு. சிவன் ஒருவன்தான், அவன் ஒருவன்தான். ஆனால் அவனே அநேக உயிர்களிலே தங்கியிருக்கிறான். பல உயிர்களிலே தங்கியிருப்பதாலே அவன் அநேகன். நேரடியாக ஏகன் அநேகன் சொன்னால் அது முரண்பாடு. ஒருவராக இருக்கிறார், பலவாக இருக்கிறார்னா அது முரண்பாடு. ஏன் பலவாக இருக்கிறான்னா பல ஆன்மாக்களிலே அவன் தங்கியிருப்பதாலே அவன் அநேகன். அதனால் ஏகன் என்பது சுரூப லட்சணம், அநேகன் என்பது தடத்த லட்சணம்னு நாம் சொல்கிறோம். அந்த திருவாசகத்துக்கு விளக்கம் கொடுக்குற பொழுது தடத்த லட்சணம் சுரூப லட்சணம் என்பதை புரிந்து கொண்டு ஒரு பொருளுக்கு சிறப்பியல்பு என்று ஒன்று உண்டு, பொது இயல்பு என்று ஒன்று உண்டு. எல்லாவற்றுக்கும் நீ சொல்லலாம். பொது இயல்பு சிறப்பு இயல்பு சொல்கிற பொழுது இப்போ தண்ணீர் குடிச்சோம் இல்லையா, தண்ணீர் இருக்குது, அது குளிர்ந்தது, அது பேரே தண்ணீர் நாம் சொல்கிறோம். பொதுவாக நீர், அது தண்ணீர்னு சொல்கிறோம். தண்ணீர் குளிர்ந்திருந்தால் அது சிறப்பு இயல்பு. ஆனால் தண்ணீர் வெந்நீராக இருக்குது இல்லையா, அது பொது இயல்பு. பொது, ஏன்னா இன்னொரு பொருளோடு சேருது. அப்போ என்ன நாம் சொல்கிறோம், வேறு எந்த பொருளோடும் சேராமல் ஒரு பொருள் தானே இருந்தால் அது சொரூபம், அது சிறப்பியல்பு, அது தன்னியல்பு. வேறொரு பொருள் சார்ந்தால், அந்த ஒரு பொருளோடு வேறொரு பொருள் சார்ந்தால் அது பொது. அதனால தான் இப்போ நாம் என்ன சொல்கிறோம், சிவன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் அது சொரூப லட்சணம். நீங்கள் ஆதி சிவன் சொன்னீங்கன்னா அது தடத்த லட்சணம். ஏன்னா ஆதி என்பது உயிர்களை நோக்கி வருது, உயிர்களை நோக்கி சக்தி வெளிப்பட்டு வருகிறார். எனவே சிவன் என்பது, அல்லது பரமசிவன் வச்சுங்களேன், குழப்பமாக இருந்தால் பரசிவன் என்று சொன்னால் அது சொரூப லட்சணம், ஆதிசிவன் என்று சொன்னால் அது தடத்த லட்சணம். அப்போது அது மட்டுமல்ல, சிறப்பு இலக்கணம் என்ற சொரூப லட்சணம் மாறாது, ஒரே இயற்கையாக இருக்கும், மாறாது. அதுதான் இயற்கை. பொது இயல்பு என்பது மாறக்கூடியது, அது செயற்கை. வெந்நீர் சொன்னால் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆறி போயிடும், அது தன்னுடைய நிலைக்கு போயிடும். ஏன் சூடாச்சு, நெருப்பினாலே அதை சுட வச்சோம். ஏன்னா இன்னொரு பொருள் சார்ந்ததாலே தண்ணீர் வெந்நீர் ஆயிற்று. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது தன்னுடைய நிலைக்கு போயிடும், இயல்பான நிலைக்கு போயிடும். தண்ணீர் குளிர்ந்த நிலைக்கு போய்விட்டால் அது அதனுடைய இயல்பு நிலை. அதுபோல் எல்லா பொருளுக்கும் சிறப்பு இயல்பு என்று உண்டு, பொது இயல்பு என்று உண்டு. இப்போ நமக்கு கூட இப்போ நம்ம எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பில் உட்கார்ந்துருக்கும். நமக்கு எத்தனையோ கடமை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவராக உட்கார்ந்து கொண்டு நாம் உட்கார்ந்து கேட்குறோம். இதை முடித்த உடனே அடுத்து அங்கே எங்கே போனோம் அந்தந்த வேலை வருது இல்லையா. அப்போ இதுதான் இப்போ இங்கே வந்திருக்க பாருங்க, இது நமக்கு பொது இயல்பு. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ பொதுவாக வந்து உட்காந்துக்கிறீங்க. விட்ட உடனே நம்மளுடைய சொரூப லட்சம் வீட்டுக்கு போட்டி வச்சிங்களேன், எடுத்ததெல்லாம் கோபம் வரும் நமக்கு இல்லையா. இங்கே ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பாங்க, அங்கே போனால் எடுத்ததெல்லாம் கோபம் வரும். ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய சொரூபம் தெரியும் இல்லையா, யார் யாருக்கு என்ன சொரூபம்னு. அதனால்
ஏகன் என்று சொன்னால் அது சொரூபம், அநேகன் என்று சொன்னால் அது தடத்த லட்சணம், அது பொது இயல்பு. அதனால் அவன் இவன்ற பொழுது ரெண்டு பொருள் தானே, சிவம் என்று ஒரு பொருள், ஆன்மா என்று ஒரு பொருள். வேதாந்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பொருள் கிடையாதுன்ட்டாங்க. ஆன்மா என்பது ஒன்று தான், அது பரமான்மா தான், அது ஏகான்மான்னாங்க. ஏகான்மா அல்லது பரமான்மா, அது பிரம்மம். நாம் என்ன சொல்கிறோம், ஒன்றுன்னு சொல்கிறீங்களே, பரமான்மான்னு சொல்கிறீங்களே, ஏகான்மா ஒன்று தான், அது சிவனை குறிக்கிறது, பரம்பொருளை குறிக்கிறது. ஆனால் ஆன்மாக்கள் பல, ஒன்று அல்ல பல. அப்போது சிவான்மாக்கள் பல. சிவனை நீ ஆன்மான்னு சொன்னால் அது ஒன்று தான். எனவே சிவன் ஒன்று, சீவன் பல என்று நாம் சொல்கிறோம். இது குழப்பமில்லாமல் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். வேதாந்திகள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று தான் பலவாக தோன்றுது, ஒன்று தான் பலவாக தோன்றுதுன்றாங்க. அது எப்படிப்பான்னு கேட்டால் அது உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணம் சொல்லாமல் அவங்க உதாரணம் சொல்கிறாங்க. வாங்க, நாம் ஒரு கண்ணாடிக்கு முன்னே போய் நிற்கிறோம். நம்முடைய வீட்டு அறையில் ஒரு கண்ணாடி இருந்தால் நம்முடைய ஒரு உருவம் தான் தெரியும். ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு 10 கண்ணாடி வச்சுட்டிங்கன்னா 10 உருவம் தெரியும். இப்போ 10 உருவம் நாமமா இல்லையே, நாம் ஒருத்தர் தானே. அதுபோல் ஏகன் என்று சொல்லுகின்ற பிரம்மம் ஒன்று தான். அது கண்ணாடியிலே பட்டு பிரதிபலிக்கிற உருவங்கள் பலவாக தெரிவது போல மாயை என்ற கண்ணாடியிலே பட்டு பிரம்மம் பலவாக தெரிகிறது என்று பதில் சொல்லிட்டாங்க. சுலபமாக பதில் சொல்லுறாங்க நினைக்கிறாங்க இல்லையா. மாயை என்ற கண்ணாடி வச்சுங்க, மாயை என்ற கண்ணாடி. நாம் என்ன கேட்குற முதல் கேள்வி, நீ ஒரு பொருள் தானே சொன்ன, ரெண்டாவது ஒரு பொருள் சொல்லவே இல்லை. ஒரே பொருள் தான் இருக்கிறது. ஒரு பொருட்கொள்கையாளர்கள், அவங்க ஏகான்மவாதிகள் என்று நாம் சொல்கிறோம். ஒரு பொருள் தானே சொன்ன, அந்த ஒரு பொருள் கண்ணாடிக்கு முன்னா போய் நிற்குது, மாயைன்னு சொல்கிறையே, மாயை பொருளா இல்லையான்னு கேட்குறோம். முக்கியமான கேள்வி கேட்குறோம். அது பிரதிபலித்தால் பலவாக தெரிகிறது, பல பிரம்மமாக தெரிகிறதுன்னு சொல்கிற இல்லையா. நீ பிரதிபலிக்கின்ற ஆற்றல் உடைய ஒரு மாயை இருக்கு இல்லையா, பிரம்மத்தை பிரதிபலிக்குது இல்லையா. அது நீ சொல்கிறதா நான் சொல்கிறேன். அந்த பிரதிபலிக்கின்ற மாயை என்னன்னு கேட்டால் அது தெரியாது எங்களுக்கு, அது சொல்ல முடியாது, அது விளக்கணா புரியாது. சார் விளக்கணா புரியாதுன்னு ஒன்று இருக்குதா, உனக்கு விளக்க புரியலன்னு சொல்லு, உனக்கு விளக்க தெரியலை அதானே தவிர விளக்கினால் புரியாதது என்பது நமக்கு எங்கேயுமே கிடையாது. யாருக்கும் எல்லாத்தையும் விளங்கி கொள்ளலாம். எனவே அங்கேயே முதல்லையே அவங்களுக்கு அடிபடுகிறார்கள். மாயை என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது மாயை என்பது அனிர்வச்சனீயம், சொல்லொணாதது, சொல்ல முடியாததுன்னு அவங்க நழுவுறாங்க. எப்பொழுதுமே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம். இந்த ஆசிரியத்துள்ள எத்தனையோ அனுபவங்கள், 2-3 அனுபவம். அதில் ஒரு முக்கியமான அனுபவம் ஞாபகம். ஏபிசி காலேஜில் நான் இருந்தேன். 4 ஆண்டு காலம் அங்கே மாயவரத்தில் ஏபிசி காலேஜில் தமிழ் லெக்சராக இருந்தேன். அங்கே நல்லா படிப்பாங்க மாணவர்கள், ரொம்ப நல்லா, தமிழ்னா ரொம்ப நல்லா படிப்பாங்க, வகுப்புக்கு வந்துடுவாங்க, நல்லா படிப்பாங்க. தஞ்சாவூர் மாவட்டம். அதில் செகண்ட் இயர் சி செக்ஷன், இப்போ கூட சென்னையில் பல பேர் இருக்கிறாங்க, என்னை தொடர்பு போடுறாங்க. அவங்கெல்லாம் செகண்ட் இயர் சி செக்ஷன் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆர்வமாக இருக்குன்னு எங்களுக்குள்ள ஆசிரியர்களுக்குள்ளே உண்டு. ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு ஆசிரியர், நான் இல்லை வேறு ஒரு ஆசிரியர் போய் நடத்திட்டு வரார். பாடம் நடத்தி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அப்புறம் டை கட்டிகிட்டு இருப்போம். நாங்கள்லாம் டை போடணும், நம்மளுக்கு டை கட்டி கோட்டு போடணும். கோட்டை கட்டிட்டு டையை கட்டிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, விஸ்வநாதன் பேர், விஸ்வநாதன், செகண்ட் இயர் சி செக்ஷனுக்கு போனேன், அவன் ஒரு கேள்வி கேட்டான், நல்ல கேள்விப்பான்னு சொன்னேன், எல்லாம் ஒத்த பேர் ஓன்னு சிரித்தான். ஏன்டா சிரிக்கிறான்னு எனக்கு புரியல, நல்ல கேள்வின்னு கேட்டால் அதுக்கு என்னடா சிரிக்கிறான்னு எனக்கு புரியல அப்படின்னாரு. என்ன செக்ஷன் சொன்னீங்க, செகண்ட் இயர் செக்ஷனா, சி செக்ஷனா, அவன் அப்படி தான் சிரிப்பான். ஏன் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னே நான் போய் அந்த வகுப்பு எடுத்தேன். அங்கே ஒரு மாணவன் ஒரு கேள்வி கேட்டான், எனக்கு உடனே பதில் சொல்ல தெரியல. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டான், எனக்கு பதில் சொல்ல தெரியல. எனவே நான் என்ன பண்ணேன், அருமையான கேள்வி, இப்படித்தான் கேட்க வேண்டும். மாணவர்களுக்கு இதுபோல் சிந்தனை இருந்தால்தான் வளரும், மொழி ஆற்றல் வளரும். இப்படிலாம் ஏன்னா யோசிக்கிறார், அடுத்து பதில் யோசிக்கிறாராம். இப்படி சொல்லிக்கிட்டே பதில் யோசித்து பதில் வந்துடுச்சு. வந்த பின்னால் பதிலை சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். அப்பா முதல்ல நீ கேட்டவுடனே எனக்கு பதில் வரல, ஞாபகம் வரல, அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இது நல்ல கேள்வி, இப்படி தான் கேட்கணும் என்றெல்லாம் நான் சொன்னேன். அதனால் நீங்கள் நல்ல கேள்வின்னு சொன்ன உடனே அவன் ஏன் சிரித்தான், நீங்கள் யோசிக்கிறேன்னு நினச்சி சிரித்தான்.
வாத்தியாரும் யோசிக்கிறாரா? அதான் ஏன் நம்ம ரகசியத்தான் போய் அங்கே சொல்லாமா, மாணவருக்கு சொல்லாமா? நீ எதை போய் சொல்லிட்டு வரையா? நாம் யோசிக்கலாம் கூட தான். நான் யோசிக்கிறேன், அதுதான் நல்ல கேள்வின்னு கேட்காம வாதியெல்லாம் சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ரகசியம்லாம் சொல்லாது. ஏன்னா அவங்களுக்குள்ள வேடிக்கை நடந்த விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, கேள்வி என்று சொன்னால் உடனே பதில் சொல்லணும். இல்லையா தெரியலப்பா கொஞ்சம் நேரம் யோசித்து சொல்கிறேன், என்ன தப்பாக போச்சு? அதில் ஒரு ஆசிரியர் மறந்த தப்பு படித்த மறந்து போச்சு, நான் நாளைக்கு சொல்கிறேன், என்ன போச்சு? அதுக்கு நமக்கு ஈகோ இடம் கொடுக்காது. அதனால் நான் யோசிக்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் பாவனை பண்ணி தெரிந்த கேள்விக்கு சரியாக பதில் சொன்னாலும் பரவாயில்ல, சரியான ஒரு பதில் சொல்லாமல் ஒரு பதில் சொல்லிடுவான். அதான் பதில்னே பல பேர் நினச்சிருப்பாங்க. அப்புறம் 2-3 நாள் பொறுத்தப்பா நான் சொன்ன பதில் தப்புப்பா, இதான் பதில் என்று நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்லி ஆகும். சரியான பதிலை மாணவருக்கு சொல்லணும் இல்லையா? அதுதான் இங்கே வேதாந்திகள் எவ்வளோ ஆழமாக சிந்திக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, எல்லாம் வேதாந்தியில் தானே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாயை என்பது என்னன்னு கேட்டால் அது சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? தெரியல. முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லுங்கள். நாம் கூட மாயைக்கு சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற மாயைக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். ஒரு பாட்டு சிவஞான சித்தியாரில் மாயை பற்றி ஒரு பாட்டுங்க, ஓய்வு இருந்தால் போய் படித்து பாருங்கள். சிவஞான சித்தியாரில் நித்தமா ஏக நிலையதான்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் கொடுக்கிறார் சிவஞான முனிவர். பதசாரம் சொல்லுவாங்க. அது அந்த 4 வரி பாட்டு, 4 அடி பாட்டு. அது 4 அடியில் ஏறக்குறைய 13-15 சொற்கள் இருக்கின்றன. அந்த 15 சொற்களுக்கு விளக்கம் எழுதி இந்த 15 சொற்களும் புறச்சமய மறுப்புன்னு எழுதுகிறார் சிவஞான முனிவர். அவருடைய உரையினுடைய வீச்சுக்கும் உரையினுடைய விளக்கத்திற்கும் அந்த பாட்டு மிக முக்கியமான பாட்டு. அப்போ மாயை என்பதற்கு அவ்வளோ விளக்கத்தை நாம் தரோம். அது மாயை சொல்ல முடியாதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால் அது பொருத்தம் இல்லை. ஆனால் வேதாந்திகள் சொல்கிறது இல்லை, ஏகான்மவாதிகள் அது அல்ல. ஏன்னா இங்கே அதான் எடுத்த விட சொல்ல போகிறாங்க. அவன் இவன் என்றால் என்ன? நோட்ஸை கொஞ்சம் பாருங்கள். அதிகம் எவ்வளோ பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஒரு 4 தான் எழுதியிருக்கோம். அதில் பொன்னே பூடனமாக நிற்றல் போல முதல்ல அவன் இவன் என்றால் என்ன என்றால், பொண்ணுக்கும் நகைக்கும் வேறுபாடு இல்லை இல்லையா? பொண்ணா தங்க கட்டியாக இருக்குது, அதை நகையாக மாற்றுறோம். நகையும் பொண்ணு தானே. நகை இல்லாமல் இருக்க நகை செய்வதற்குரியதும் பொண்ணு தான், மூலமாக இருப்பதும் பொண்ணு தான். அந்த தங்க கட்டி நகையாக மாறுகிறது, வேறுபாடு கிடையாது. அதுபோல் சீவனாக இருப்பது சிவனாக மாறுகிற பொழுது தங்கமாகவும் நகையாகவும், சீவன் தங்கத்தை நகையாக இருந்தது, அது இப்போ பொண்ணாக போச்சு. எனவே பொண்ணுக்கும் நகைக்கு வேறுபாடு இல்லை அல்லவா? அதுபோல் சீவனுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு இல்லை. இது அவங்க சொல்கிற வாதம். வேதாந்திகள் சொல்கிற வாதம் தான் முதல் வாதம். அவன் இவன் என்ற அந்த சொல்லுக்கு பொன்னே நகையாக மாறுவது போல அப்படின்றாங்க. இது ஒன்றுத்துக்கு நம்ம மறுப்பு சொல்கிறோம். அதெல்லாம் சொன்னால் நமக்கு நேரமாகும். இருந்தாலும் ஒன்று சொல்லிடுறேன். பொண்ணு தான் நகைன்னு சொல்கிறீங்க இல்லையா? முதலாவது நீங்கள் பார்க்கலாம், பழமொழி நமக்கு உண்டு, சுத்த தங்கம் நகை ஆகாது. முதல் விஷயம். எங்கே நீங்கள் எடுத்து போனாலும் சரி, தங்கத்தை கொடுத்தீங்கன்னா செம்பு கலந்தால்தான் நகையாக மாறும். செம்பு கலக்காமல் நகை நமக்கு தெரியும். அந்த அளவு கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா தப்பாக போயிடும், கேரட்டு குறைஞ்சி போகும். அதனால் பொற்கொள்ளர்கள் ரொம்ப நியாயமாக கொஞ்சம் லேசாக நகை செய்வதற்கு அதை உருக்கணும், வளைக்கணும் இல்லையா? அதற்காக அந்த செம்பை சேர்ப்பார்கள். அப்போது பொன்னே நகையாக மாறல, பொன்னோடு செம்பு சேர்ந்தால்தான் நகையாக மாறுது. நீங்கள் சொல்கிற உதாரணமே தப்பு. பொன் நகையாக மாறவில்லை, பொன்னோடு செம்பு சேர்ந்தால்தான் நகை. அதுபோல் சிவன் சீவனாக மாற முடியாது. ஏன்னா சிவன் என்பது வேறு, அது பொன் போல. சீவன் என்பது ஒரு குற்றம் கலந்திருக்கிறது, செம்பு கலந்திருக்கிறது. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் சித்தாந்தத்தில், செம்பிலே களிம்பு போல. உயிருக்கு ஆன்மாவுக்கு ஆணவம் எது போல என்றால் செம்பினில் களிம்பு போல. நெல்லிற்கு உமையும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புரிதல்லை தொன்மையே. சிவஞான பொறுத்த வருது. நெல்லுக்கு உமி இருப்பது போல, செம்பிலே களிம்பு இருப்பது போல என்றால் பொண்ணுக்கு களிம்பு இருக்காது. அதான் சிறப்பு இருக்குது. எல்லா உலோகங்களையும் ஏதோ ஒரு குற்றம் இருக்கும். தாமிரமாக இருந்தாலும் சரி, தகரமாக இருந்தாலும் சரி, வெண்கலமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு குறை உண்டு. ஆனால் பொண்ணுக்கு குறை கிடையாது. மண்ணில் போட்டு எவ்வளோ நாள் இருந்தாலும் பொண்ணு தான். அது மட்டுமல்ல, மற்ற உலோகங்களை எல்லாம் நீங்கள் நெருப்பில் போட்டால் மாறிப்போகும், அதனுடைய தன்மை மாறிப்போகும். ஆனால் பொன் அப்படி அல்ல. சுட சுட ஒளிரும் பொண்ணுன்னா, சுட சுட ஒளிரும். எவ்வளோ தூரம் நெருப்பில் போட்டு நீங்கள் மாட்டினாலும் பொண்ணுன்னா அதிகமாக நிறம் பெறுமே தவிர மாறாது என்றெல்லாம் பார்த்தால், அப்போ பொன் என்ற ஒரு உலோகம் வேறு தான், செம்பு என்ற உலோகம் வேறு தானே. அதுபோல சிவன் என்பது பொன்னை போல, சீவன் என்பது செம்பை போல. எனவே ஒன்று சொல்லாதீங்க என்று பொன்னே பூடனம் என்ற அந்த கருத்தை நம்ம மறுக்கிறோம்.
அதுக்கடுத்து மரம் தானே கிளை இலை பூ காய் முதலியவாய் நிற்றல் போல. முதல்ல சொன்னது வேதாந்திகள், சங்கர வேதாந்தம். முதல்ல பொன்னே பூஷன் கேவலாத்திவிதம் என்ற சங்கரனுடைய வேதாந்தம். அவங்க சங்கரன் சொன்னது, நாங்கள் எழுதலை, சங்கருடைய வேதாந்தம். ரெண்டாவது இப்போ சொல்ல மரம் தானே கிளை பூ சொன்னோம் இல்லையா, அது ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், வைஷ்ணவர் சொல்கிறது, வைஷ்ணவம். அவர் என்ன சொல்கிறார், ஒன்றுதான் மரம், ஒன்று தானே, அது சந்தேகம் கிடையாது. மரம் ஒன்றாக இருந்தாலும் அது கிளை இலை பூ காய் கனி எல்லாம் சேர்ந்தால்தான் மரம். எதுபோல என்றால் உடம்பு என்று சொன்னால் தலை கால் கை எல்லாம் சேர்ந்தால்தான் உடம்பு. அதுபோல இலை காய் கிளை எல்லாம் சேர்ந்தால்தான் மரம். அதுபோல சிவன் என்பது பிரம்மனை வைத்து, அவங்க பிரம்மன் தான் சொல்லுவாங்க, நம்ம சிவனை வைத்துக் கொள்ளுங்க. சிவன் என்பது மரம் போல, அவங்க சொல்கிற சீவன் இருக்கு இல்லையா, சீவன் கிளை இலை காய் கனி போல என்று மாற்றிக்கிறான். சிவன் அதிலேயே ஒன்றாதான், ரெண்டாக சொல்லக்கூடாது என்று ஒரே பொருளாக இருக்கிறது என்று வேதாந்திகள் என்ன பண்ணாங்க, பொன் என்ற ஒன்று தான், அதுதான் நகையாக மாறுகிறது, ஒரு பொருள் சொன்னாங்க. ராமானுஜர் என்ன பண்ணார், ஒரு பொருள்னு சொல்ல முடியாது, ஒரு பொருளே வேறுபாடு இருக்கிறது. மரம் என்று சொன்னால் மொத்தமாக சொன்னால் மரம். சரி, இந்த மரத்தில் கிளையை காட்டுனா கிளை காட்டலாம், இலை காட்டுனா இலை காட்டலாம், தனித்தனி உறுப்பை காட்டலாம். அப்போ தனித்தனி உறுப்புக்கு வேறு பெயர் தானே வச்சுருக்கோம். மரம்னு வைக்கிறியே, கிளைக்கு கிளைன்னு பெயர், மரம் கிடையாது. இலைக்கு இலை தான், காய் காய் கனி கனி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பெயர் வச்சுருக்கோம். எல்லாம் சேர்ந்தால் மரம். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கிளை காய் கனி இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விசேஷம்னர், அதெல்லாம் விசேஷம். விசேடியம் எது, மரம். மரத்திற்கு ஒரு விசேஷம் உண்டு. அது எது போல என்றால், இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறார் ஜக்கி வாசுதேவ். அவர் சொல்கிறது, ஆப்ரேஷன் முன்னே சொன்னார், என்ன சொன்னார் அவர், ஒவ்வொருவரும் தனித்தனி ஆளுநர், ஒரே மாதிரி கிடையாது, இண்டிவிஜுவல். நீங்களாம் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவல், தனித்தனி இண்டிவிஜுவல். அது நமக்கு நல்லா தெரியுது. உடம்பில் மாற்றம் இருக்கிறது, குணத்திலே மாற்றம், அறிவிலே மாற்றம், இடத்திலே மாற்றம், பிறப்பிலே மாற்றம். எங்கே யாரோ எங்கே பிறந்திருக்கும், எங்கேயும் பிறந்திருக்கும், எல்லாவற்றையும். ஆனால் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அல்லவா என்று ஒன்றொன்றும் தனித்தனி பொருள் என்று சொன்னார். அவர் இன்றைக்கி அவர் வேதாந்தம் மாதிரி சில பேர்த்த சொன்னார். இவங்க என்ன சொல்கிறாங்க, விசிஷ்டாத்வைத்தம் சொல்கிற பொழுது பொருள் ஒன்று தான், விசேடம் உண்டு, பொருளுக்கு விசேடம் உண்டு. கிளை காய் கனியெல்லாம் இல்லைன்னா அது மரம்னு சொல்ல முடியாதல்லவா. எனவே அதெல்லாம் விசேடங்கள். விசேடத்தினாலே அது அத்வைதம் ஒன்றாக இருக்கிறது. எனவே அது விசிஷ்டாத்வைதம். தனியாக சொன்னால் அது கேவலாத்விதம். கேவலம் என்றால் தனிமையின் அர்த்தம், அது கேவலாத்விதம். விசிஷ்டத்தினாலே, இதுபோல் விசேஷம் இருக்கு இல்லையா, விசேஷம் இருப்பதாலே அது விசிஷ்டத்தினால் அத்வைதம். எனவே விசிஷ்டாத்வைதம் என்று ராமானுஜர் சொல்லுது. அதுவும் நாம் சொல்லலாம். நாம் என்ன சொல்கிறோம் தெரியுங்களா, நாம் அதுக்கு மறுப்பு சொல்கிறோம். மரம் கிளை காய் கனி எல்லாம் வேறு வேறு பொருள் தானே. ஏனென்றால் கிளைக்கு ஒரு தன்மை உண்டு, கிளைக்கு ஒரு பயன் உண்டு, காய்க்கு ஒரு பயன் உண்டு, கனிக்கு ஒரு பயன் உண்டு. ஒன்று ஒரு பொருள் அல்லவா, எல்லாம் ஒன்றா எப்படி சொல்ல முடியும். எனவே ஒரு பொருள் அல்ல, எல்லாம் வேறு வேறு பொருள் தான். அது என்ன மரத்தில் இருக்குது அவ்வளோதான், அதானே தவிர மற்றபடி அது சிறப்பான உறுப்பாக கூட சொல்லிங்க, விசேஷமாக சொல்லிங்க. விசேஷமாக சொன்னாலும் அது ஒரு பொருள் தான். அது எது போலன்னு சொன்னால், உடம்பு இருக்குதுன்னு சொன்னால் கையும் காலும் ஒன்றா நமக்கு, எல்லாம் ஒரே உறுப்பாகலாம் இல்லையே, விசேஷம்தான். கையும் விசேஷம்தான், காலும் விசேஷம்தான். காலால் எட்டி உதைங்க, எவ்வளோ கோச்சிக்கிறான். கால் பட்டாலே தொட்டு கும்பிட்றோம் இல்லையா, மரியாதை இல்லை இல்லையா. அப்போ கைக்கு கொடுக்குற மரியாதை காலுக்கு இல்லையே இல்லையா. வெடிக்கா சொல்லுவாங்க, உன்னுடைய தலைக்கு மேலே குடை பிடிச்சிட்டு போகிற கையில், உன் தலைக்கு மேலே அது இருக்குது, அதை கொண்டு வந்து வீட்டில் எடுத்து மாட்டுற. உன் காலுக்கு செருப்பாக கீழே இருக்குது, அதை வெளியிலே விட்டுட்டு வர அப்படின்னாங்க இல்லையா. அது எங்கே பண்ண நியாயமாக பார்த்தா, செருப்பை வெளியில் விடணும், குடையை வெளியே விடணும், செருப்பை உள்ளே விடணும். ஆனால் அதனுடைய தன்மை என்ன, செருப்பு செருப்பு தான், காலில் செய்தல்லவா. அதுபோல் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு இயல்பு உண்டல்லவா. எனவே தனித்தனி அவையெல்லாம். எனவே விசேஷம் இருக்கலாம், ஆனால் ஒரு பொருள் அல்ல என்பது நம்முடைய கொள்கை. அதெல்லாம் அந்த மறுப்பில் வரும் நமக்கு. அப்புறம் அடுத்து அதான் அது அடுத்து மரங்கள்லேயே பல இருக்குது. ஒரே மரம் சொன்னாலே ஆமாம்.
இதுதான். ஆதிசங்கரர் பற்றி ஒரு கருத்து உண்டு. அவர் எழுதியதாக நீங்கள் சொல்லுகின்ற பஜகோவிந்தம், சிவானந்த லகரி, சௌந்தர லகரி, இதில் அப்புறம் சண்மர ஸ்தாபம், 6 மதங்களை ஸ்தாபித்தார். சண்மர ஸ்தாபம் இதெல்லாம் அவர் செய்யலைன்றாங்க. ஆமாம், அங்கே முதலே சொல்கிறாங்க. இது இப்போ ரொம்ப நாளைக்கு ஒன்று சொன்னது. ஏன்னா அவர் வந்து பிரம்மம் என்று ஒன்று தான் சொன்னார். அதில் வேறுபாடு கிடையாது. அதனால தான் என்ன பண்ணாங்க, நீங்கள் சிவம்னா சொல்கிறீங்க அல்லது திருமால்னா சொல்கிறீங்க. இப்போ அங்கே நீங்கள் ஆதி சங்கரமடத்தை போனீங்கன்னா என்ன பண்ணுங்க, எழுறது திருநீர், ஆனால் சொல்கிறது மந்திரம், நாராயண மந்திரம். நாராயணன் தான் சொல்லுவாங்க. நாம் சிவனை இட்டுட்டு சிவாயனம்னு சொல்லணும். இடுறது திருநீர், நாராயண ஸ்மிருதி என்று தான் சொல்கிறாங்க. என்றால் அவளுக்கு பிரம்மம் அதில் வேறுபாடு இல்லை. நீ ஆமாம்மா ஆமாம்மா வருது. அது பொதுவாக எழுதும் தானே. அது எழுதுனது விவேக சிவடாமணி எல்லாம் அது பொதுவாக அத்வைதமாக சொன்னது தான். இதெல்லாம் சொல்ல சௌந்தர லகரி போன்றவெல்லாம் அது அவர் எழுதுனா அதெல்லாம் ஒரு தெய்வத்தை குறிக்குது இல்லையா, அது கிடையாது. விவேக சூடாமணி எல்லாம் ஒரு சிறப்பாக தத்துவத்தை சொன்னது, அதில் அதை ஒத்துக்கிறாங்க, அதை மறுக்கலை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், அவர் என்ன சொல்கிறார், எனக்கு எல்லாம் ஒன்று தான். இன்னொன்று வேதாந்தத்தில் 2 வேதாந்தம் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? அதான் இல்லை சைவ வேதாந்தம், சங்கர வேதாந்தம் 2 இருக்குது. திருக்கோயிலூர் மடம் இருக்கு இல்லையா, அங்கே காரைக்குடி பக்கத்தில், அது சைவ வேதாந்தம், இது சங்கர வேதாந்தம். அவங்க சைவ வேதாந்தம் என்ன பண்ணுவாங்க, திருமுறைகள்லாம் முக்கியமாக எடுத்து வழிவிடுவாங்க. 4 சமயக்குறெல்லாம் வழிவிடுவாங்க. அவங்க மேற்கோள் காட்டுவாங்க சைவ வேதாந்திக்கு. இவங்க அதை சொல்ல மாட்டாங்க, சங்கர வேதத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் வேதத்தை வச்சுக்கிறாங்க. பிரம்மத்துக்கு ஏதாவது வடிவம் கொடுக்கணும் இல்லையா, எனவே சந்திரமௌலீஸ்வரர் சிவன் வச்சுக்கிறாங்க. வேதாந்தத்தில் சிவன் என்ற வார்த்தை வரும், சிவன் அந்த ஏற்றுக்கிறாங்க. நாம் சொல்கிற சிவ இலக்கணம் கிடையாது. நாம் சொல்கிற சிவன் என்ற இலக்கணமும் அவங்க சொல்கிற சிவன் என்ற இலக்கணம் வேறுபாடு. அவங்க சொல்கிறது என்ன, மங்களமான ஒரு பொருள், அவ்வளோதான் அவங்க சொல்கிறது. அந்த வகையில் சிவன் சொல்கிறாங்க. பெயர் சொல்கிறதுனாலே அவங்க சைவம்னு சொல்லிடக்கூடாது. நம்ம தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்ல அவங்க சிவம் இல்லை, நாம் சொல்கிற சிவத்தை அவங்க சொல்லலை. அப்போ நிறைய வேடிக்கையாக சொல்லுவார். ஒரு கிறிஸ்துவ நண்பராக அவர் திடீர் வந்து நான் சைவன் ஆகிட்டேன்னாராம். அடடே பரவாயில்லையா, சைவன் ஆகிட்டீங்களா? என்னன்னா, நான் நேற்று நான் வெஜிடேரியனாக இருந்தேன், இன்னிலேருந்து வெஜிடேரியனாக மாறிட்டு சைவனாக மாறிட்டேன். அது சைவன்றது அவர் சாப்பாட்டை சொன்னார். அந்த மாதிரி அவங்க சிவன் என்று சொல்கிறது நாம் சொல்கிற இலக்கணம் சொல்ல, பொதுவாக மங்களப்பொருள் சொல்கிறாங்க. அதனால் அவர் சந்திரமௌலீஸ்வரர் வணங்குறாங்க. அதான் எல்லாம் இருக்குது, எல்லாம் உண்டு, அவ்வளோதான். நல்ல வேறுபாடு. இப்போ நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு அப்படி இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. சிவனை வழிபட்டாலும் அந்த பஜகோவிந்தம் தான் மிக முக்கியம். இப்போ என்னை பேச சொல்லியிருக்காங்க, 13ஆம் தேதி என்னை சென்னையில் ஒரு பேச சொல்லியிருக்காங்க. சங்கர மடத்துக்கு தான் வந்து தான் அவங்க சொன்னாங்களா, யார் சொன்னாங்களோ தெரில. திருப்பாவை திருவம்பாவை 2ம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க என்ன. நான் சொன்னேன், ஏன் எனக்கு திருப்பாவை பேச சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இல்லை அவங்க சங்கர மடத்தில் வந்துருக்குது, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு அதிகமாக சொல்லுங்கள், திருப்பாவை கொஞ்சம் தொட்டுங்க அப்படின்றாங்க. ஏன் சொல்கிறேன்னா, வானிலை இப்போ சொன்னேன், நாங்கள் படித்த வானிலையத்தை படிக்கிற பொழுது திருப்பாவை தான் முதல்ல எங்களுக்கு கொடுத்தாங்க சங்கர மடத்தின் மூலமாக. அப்புறம் திருவம்பாவை கொடுக்குற பொழுது திருப்பாவையை முதல்ல படிக்க சொல்லுங்கள் மாணவர்களே, அப்புறம் திருவம்பாவை படிக்க சொல்லுங்கன்னாங்க. நான் சொல்கிறேன் எல்லாம் உண்டு தானே, எதை ஒன்றா படித்தான்னா, அவங்க ஆரம்பித்து வச்சது தான். இன்று வரையில் மார்கழி மாதம் என்று சொன்னால் வானொலியில் முதல்ல திருப்பாவை தான் பாடுவான், அப்புறம் தான் திருவம்பாவை பாடுவான். தினமணி போன்ற இதழ்களில் பாட்டு வெளியிட்டு இப்போ பொழிப்புரை போடுவான், முதல்ல திருப்பாவை அப்புறம் தான் திருவம்பாவை. அப்படி தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க. அது அவங்க செய்தது. அப்போ எல்லாம் ஒன்று பொழுது நாராயணனுக்கு, நாராயண ஸ்மிருதிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, சிவனுக்கு கொடுக்கல நீங்கள். ஆமாம், அதான் அதான் அது சொல்ல ஏன் சொல்கிறேன்னா, இது விசிஷ்டாத்வைதம் என்று சொல்கிற பொழுது ராமானுஜர் சங்கரர் மறுத்துட்டார். அப்படி பெரியவர் அப்படி மறுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணார், 2 பொருள் சொல்லணுங்க, ஒரே பொருளாக இல்லை, கிளை காலாக இருக்கலாம். ஆனால் விசிஷ்டத்தினால் அத்வைதம் சொல்லுங்க, ஒரே பொருள் என்று சொன்னால் சிக்கல் வரும் என்று அவர் கொஞ்சம் மாற்றி சொன்னார். மாத்வர் மொத்தமாக மாற்றிட்டார், கிடையவே கிடையாது, 3 பொருள் தான்ட்டார். ஒரு பொருள் பிரம்மம், பிரம்மத்திற்கு மறுதலையாக 2 பொருள் இருக்கிறது, அது பசு உயிர்களும் பாசமும் அவர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நேராக மறுத்துட்டார். அப்போது 3 பேர், ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்வர், 3 பேரும் சொல்லியிருக்காங்க விளக்கங்கள். ஆனால் ஆதிசங்கர் சொன்னதை ராமானுஜர் மறுத்திருக்கிறார், ஆதிசங்கரை ராமானுஜரையும் மாத்வர் மறுத்திருக்கிறார்.
அது ஏற்கனவே. ஆனால் நாம் மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் நம்முடைய கருத்தை தான் சொல்கிறோம், நம்முடைய கருத்தை தான் நாம் சொல்கிறோம். ஆனால் அடுத்துட்டு பாருங்கள், மகாகாயம் இது மாயாவாதிகள் சொல்கிறது. முன்ன சொல்கிறது ஏகான்மவாதிகள். பொன்னே பூடனம் பொன்னே நகைன்றது ஏகான்மவாதிகள். இது மகாகாயம் கடாகாயம் முதலியவா நிற்றல் என்பது மாயாவாதிகள். அது என்ன அர்த்தம்னா ஒரே பொருள் தானே சொல்லணும். ஒரே பொருள் என்று சொல்லுங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, சான்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பானை, குடாகாயம் என்றால் குடம்னா பானை, பானைக்குள்ள இடைவெளி இருக்கு இல்லையா, இடைவெளி தண்ணீர் பிடிக்கிறமே அந்த இடைவெளி, அந்த இடைவெளி ஆகாயம் பேர். ஆகாயம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், தொடக்கத்தில் நான் சொன்னேன் பிரகாசம் ஒளின்னு சொன்னேன். ஆகாயம் என்று சொன்னால் இடைவெளின்னு அர்த்தம். இடைவெளி. இப்போ உங்களுக்கு எனக்கு நீங்கள் அவர் அங்கே உட்காந்துக்கிறா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், உங்களுக்கு எனக்கு இருக்க இடைவெளி இருக்கு இல்லையா, அதுதான் ஆகாயம். நாம் ஆகாயம்னு எல்லாம் மேலே பார்த்துடுறோம். மேலே நிறைய இருக்குது, நிறைய நல்லா இடைவெளி நிறைய இருக்குது, அங்கே பார்க்குறோம். மேலே இல்லை ஆகாயம். எல்லா இடங்களிலும் கலந்துருக்கிறது. பஞ்சபூதங்களில் 4 பூதங்களில் கலந்துருக்குது ஆகாயம். அதுதான் ஆகாயம். அப்போ இடைவெளி இல்லாமல் இருக்கிறது தான். எனவே என்ன பண்ணாங்க அவங்க, இதை வைத்துக்கொண்டு குடத்திலே ஆகாயம் இருக்கிறது, அது ஒரு அளவோடு இருக்குது. குடம் என்ன அளவோ அந்த அளவுக்கு ஆகாயம் இருக்குது. மகாகாயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அளவு நமக்கு தெரியாது. அந்த இதான் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனின் அடிக்கடி பாடுற ஒரு பாட்டு இல்லையா, அந்த வானத்தை போல மன்னா ஆகாயம் அகன்று பறந்து கிடப்புது, அதுக்கு எல்லை கிடையாது. அப்போ பறந்து எல்லை இல்லாமல் இருக்குது அல்லவா, அதுதான் ஆகாயம். ஆனால் அந்த ஆகாயத்தை ஒரு குடத்துக்குள்ளே அடக்குவதோடு வைக்கிறோம் இல்லையா, அது குடாகாயம், அடக்க முடியாது. ஆனால் குடத்துக்குள்ளே ஆகாயம் இருக்கிறதா, அதுபோல சிவன் அல்லது பிரம்மம் என்பது பரமாகாயம் போல, பெரிய ஆகாயம் போல, பராகாயம் போல. சீவன் இருக்கு இல்லையா, ஆன்மாக்கள், ஆன்மா பிரதிபலிக்குது, அவங்க சொல்ல ஆன்மா பிரதிபலிக்குது இல்லையா, அது குடம் போல. குடம் உடைந்தால், இந்த உடல் உடைந்தால், குடம் உடைந்தால் அது உடல் உடைந்தால் இந்த உயிர் என்ன ஆகிறது, ஆகாயமாக கலந்து விடுகிறது, சிவனோடு கலந்து விடுகிறது என்று. குடம் உடைந்தால் அந்த ஆகாயம், அந்த இடைவெளி பரவெளியிலே கலப்பது போல ஆன்மா உடலை விட்டு போனால் அது சிவனோடு கலக்கிறது என்ற உதாரணம். அது நமக்கு உடன்பாடு இல்லை. குடாகாயம் வேறுதான், ஆகாயம் வேறுதான், அதனுடைய தன்மை வேறுதான், இதனுடைய தன்மை வேறுதான். சரி, அது மகாகாயம். அது அவங்க மடாகாயன்னு போட்டிருக்காங்க. ஒன்று மடம்னு சொல்கிறாங்க, மடத்தினுடைய அளவு சொல்கிறாங்க. நான் குடம் மட்டும் தான் சொல்கிறேன். குடாகாயன்னு போட்டுங்க. மகாகாயம்னா பெரிய காயம். மகா ஆகாயத்தில் சொல்லியிருக்கேன். மகாகாயத்தில் கடாகாயம் மடாகாயன்னு போட்டிருப்பேன். நோட்ஸில் உங்களுக்கு கடாகாயம் மடாகாயம். மடாகாயம்னா மடம்னா மடம், ஒரு இது மாதிரி ஒரு கட்டடம் வச்சுக்கணும். இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கு இல்லையா ஆகாயம், அது மடாகாயன்றான். கடாகாயன்றது குடம் நம்ம சொல்லணும். அப்புறம் 4வது, நீர் தானே நுரை குமிழி திவலை முதலியமாய் ஆதல் போல. தண்ணீர் தானே நுரை தோன்றுகிறது, தண்ணீர் தானே குமிழி வருகின்றது, தண்ணீர் தானே நுரை வருகின்றது. அதுபோல நுரை குமிழி திவலை துளிகள், இது வேறுபாடு கிடையாது அல்லவா. அதுபோல் பிரம்மம் என்ன ஆகிறது, சில குற்றங்களினாலே அலை வீசி வீசி நுரையாக, தண்ணீரில் குமிழி காற்று போனால் குமிழியாக, வேறு ஒரு பொருள் சேர்ந்தால் வருது இல்லையா, அதுபோல் பிரம்மம் என்ன செய்கிறது, விகாரத்தினாலே மாறுபடுவதாலே அது தண்ணீர் வந்து திரையாகவும் அலையாகவும் குமிழியாகவும் மாறுவது போல சீவன்களாக மாறுகின்றன என்று இதெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற உதாரணம். இன்னும் நிறைய இருக்குது. 4 தான் எடுத்துருக்கிறேன். பல உதாரணங்களை சொல்லி இதெல்லாம் பொருந்தாதது, அதை தான் அவர் சொல்கிறார். அவன் இங்கே பாட்டு எப்படி சொன்னார், அவன் இவனாகும் பரிசு அறிவார் இல்லைன்னார். நம்ம சொல்லலை, அவங்க நம்ம மாதிரி சித்தாந்திகளை பார்த்து சொல்கிறேன், இவங்களை பார்த்து சொல்கிறார். வேதாந்திகளும் சரி, விசிஷ்டாத்வைதும் ஆத்வர் இருக்காங்க இல்லையா, மாயாவாதிகள், இவங்கெல்லாம் ஒன்று சொல்கிறாங்களே, அது அல்ல, அவன் இவன் என்று அது அல்லன்னார். இவ்வாறு பல விளக்கங்கள் உரி மறைதல் பற்றி அவன் இவனாகும் பரிசு அறிவார் இல்லை, அவன் இவன் என்றால் என்ன என்று சொல்கிறார். ஓசை ஒளி எக்கடம் எழுதியிருக்காங்க. ஓசை ஒளி உபலக்கணம் ஒன்றுதல் அறிவினார். வரம்புபட்ட சுற்றுணவை வட்டமாக உருவகித்தார்னார். நமக்கு இருக்கிற அறிவு இருக்கு இல்லையா, ஒரு வரம்பு தான். உடம்பு எந்த அளவோ அந்த அளவு தான் நமக்கு அறிவு, அதுக்கு மேலே கிடையாது. எனவே நம்ம கண் இருக்குன்னு வச்சுங்களேன், கண் பார்வை எவ்வளோ தூரம் போகும், அவ்வளோதான் நமக்கு பார்வை, உடம்பு இருக்கிறதுனால. ஆனால் ஆன்மா அப்படி அல்ல. ஆன்மா வியாபகமாக இருப்பது, எல்லாவற்றையும் அறியக்கூடியது. அது உடம்புக்குள்ளே வந்து விட்டால் அந்த குற்றம் வருகிறது. அதனால தான் வட்டம்னு சொன்னார். பாட்டில் வட்டம் போடுறார். வரம்போடு இருப்பதாலே அந்த சுற்றுணர்வு வியாபக உணர்வு இல்லாமல் உன்னை சுற்றி அறிவதாலே அது வியாபக அறிவல்ல, சுற்றுணர்வுன்னு சொன்னார். அப்புறம் விளக்கம் கொடுக்குறா பாருங்க. அதான் அவனிவனாக இருக்கும் முறை. நாம் என்ன சொல்கிறோம்,
ஞாயிறு கண்ணுக்கு பொருளை காட்டுதல் போல சிவன் சீவனுக்கு அறிவிக்கின்றான். முதல் உதாரணம், நாம் சொல்கிற உதாரணம், ஞாயிறு கண் ஒளி. ஞாயிற்றுக்கு ஒளி உண்டு, கண்ணுக்கு ஒளி உண்டு. ஆனால் என்ன வித்தியாசம்? ஞாயிறு தானே ஒளி விடுவது, அதை யாரும் ஏற்றி வைக்கல, தானாக ஒளி விடுறது. அந்த ஞாயிறு வந்தால்தான் கண்ணுக்கு ஒளி. விளக்கு இல்லை என்றால் கண் பார்வை கிடையாது. விளக்கெல்லாம் இப்போ எரிஞ்சு கொண்டிருக்குது, நின்றுதுன்னா கொஞ்சம் இருட்டு தான், கண்ணுக்கு தெரியல. அப்போது கண்ணுக்கு ஒரு ஒளி உண்டு. அது என்ன ஒளி? காணுகின்ற ஒளி. ஒளி தான் காணுகின்ற ஒளி. இந்த ஒளி ஞாயிறோ அல்லது இந்த ஒளியோ என்னென்னா காட்டுகின்ற ஒளி. அப்போ காட்டுகின்ற ஒளி இருந்தால்தான் காணுகின்ற கண்ணுக்கு ஒளி வரும். இல்லை என்றால் கண்ணுக்கு பார்வை இருந்தும் பயன் இல்லை. பார்க்கும், கண்ணுக்கு நல்லா தெரியும். எங்கப்பா இருட்டில் எங்கப்பா படிக்கிறது, விளக்கேற்றி வை என்று சொல்கிறோம் இல்லையா? இருட்டாக இருக்குது போக முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய கண்ணுக்கு ஒளி இருந்தால்தான் முடியும். அதுதான் நாம் சொல்கிறோம். சீவன் என்று சொன்னால் சீவன் கண் போல, அதான் உதாரணம் சொல்கிறோம். சீவன் கண் போல, வேறு ஒரு ஒளி இல்லை என்றால் கண் பார்க்காது. அதுபோல் இறைவன் காட்டவில்லை என்றால் ஆன்மா அறியாது. கண்ணுக்கு எப்படி வேறு ஒரு ஒளி வேண்டுமோ அதுபோல் ஆன்ம அறிவை விளக்குவது பெருமானுடைய அறிவு. அதான் சொல்ல, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் என்று சிவஞான போர்த்தம் வரும். ஞாயிறு கண்ணுக்கு பொருளை காட்டுதல் போல சிவன் சீவனுக்கு அறிவிக்கின்றான். அப்புறம் ஆன்மபோதம் கண் ஒன்றை காணுதற்கு தானும் உடன் என்று அறிவது போல சிவனும் சீவனோடு ஒற்றுமைப்பட நிற்கின்றான். இதுதான் அவன் இவனாகும் நிற்கும் முறை. சைவ சித்தாந்தம் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம், ஒளி இருக்கிறது, ஒளியில் நான் இப்போ படிக்கிறேன், இது காட்டு உபகாரம். விளக்கு கண்ணுக்கு காட்டுகிறது, அது ஒரு அதை போல பெருமான் முதல்ல காட்டுகிறான். பெருமான் காட்டுறான், அதான் முதல்ல சொல்லுது. அதாவது ஞாயிறு கண்ணுக்கு பொருளை காட்டுதல் போல. அடுத்தது படிக்கிறோம், ஒளி இருக்கிறது, எழுத்து தெரிகிறது, படிக்கிறோம். இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கண் பார்க்கிறது, அறிகின்றது அல்லவா? அறிகின்ற பொழுது ஆன்மா அறிவுடையது தானே. ஆன்ம அறிவு என்ன செய்வது? கண் மூலமாக பார்க்கிறது. ஆன்ம அறிவுக்கு கண்ணு கிடையாது, ஆன்மனை நேரம் பார்க்காது, கண் மூலமாக பார்க்கிறது. கண் மூலமாக பார்க்கணும்னு சொன்னால் ஆன்மா படிச்சிருந்தாலும் தெரியுது. என்னான்னு படிக்கலைன்னா படிக்காதவங்கள்ட்ட கொடுத்து பாருங்க, இல்லை படிக்கிறவங்கள்ட்ட கூட கொடுத்து பாருங்க. படிக்காத சாதாரண அவங்களுக்கு இது என்னமோ எதிர்பார்ப்பா விட்டு பாடணும் என்றால் இந்த பொருளை புரிந்து கொள்வதற்கு தான் புரியும். அப்போ ஆன்ம அறிவு இருக்கணும் இல்லையா? கண்ணுக்கு ஒளியும் இருக்கணும், ஆன்மாவிற்கு சித்தாந்த அறிவு இருக்கணும், இருந்தால்தான் புரியும். அப்போது காணும் கண்ணுக்கு காட்டுகின்ற ஒளி போல பெருமான் காட்டுகிறான். இந்த சித்தாந்த அறிவை புரிந்து கொள்கின்ற அறிவை போல பெருமான் உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு, கண்ணுக்கு கண்ணாக இருந்து உயிர் பார்ப்பது போல உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு அறிவிக்கின்றான். இதான் அவன் இவனாகும் முறையினான். அப்போ என்ன ஆயிற்று? என்னமோ படித்தோம்ப்பா, எனக்கு புரியல, பெருமானே கொஞ்சம் விளக்கு என்று தான் சொல்லணும். அப்போ தான் புரியும். நாம் படித்து எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. வஜ்ரேர முதலியார் ஒன்று எழுதுகிறார், அது சிவஞானம் ஒன்று எழுதுறது வேறு கொஞ்சம் தெளிவுபடுத்தி எழுதுகிறார், சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறார் உண்மை விளக்கத்தில். சிவஞான பாஷ்யத்தில் சிவஞானம் என்ன சொல்கிறார்? தூங்குதல் என்பது உடம்புக்கு ஓய்வு தான், எல்லாருக்கும் தெரியும். பெருமான் என்ன செய்கின்றான்? உடம்புக்கு காலையிலே எழுந்துருந்தான், 5 மணிக்கு எழுந்தான்பா, ராத்திரி 10 மணிக்கு கத்துறான் இல்லையா? எனவே தூங்கட்டம்பா என்று ஒரு 7-8 மணி நேரம் தூங்க வைக்கின்றான், உடம்பை தூங்க வைக்கின்றான். அப்போ தூள உடம்பிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்று பார்க்குறோம். உயிர் இருக்கு இல்லையா? உள்ள உயிருக்கு ஓய்வு வேண்டும் அல்லவா? அது வேணும் இல்லையா? உயிருக்கு ஓய்வு இல்லையா? இருக்குது. எப்படி என்றால் தூங்குகிற பொழுது அது எதையும் அறியாது. கனவுலையை கூட ஏதோ சில ஜாஸ்தியாக அறிவை தவிர அறியாது. அப்போது உயிர் அறிந்து கொண்டே இருப்பது, அறியாமல் இருக்கணும்னு கொஞ்சம் ஓய்வு தருகிறான். இது தூக்கத்துக்கு உள்ளது. இந்த தூக்கம் மட்டும் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். உண்டி வினையின்மையை உணர்த்தல் சொல்கிறாள், அதே தான். தூங்குகிற பொழுது உண்டி என்றால் அனுபவம் கிடையாது, செயல் கிடையாது, உடம்புக்கு செயல் கிடையாது. அதுபோல் ஓய்வு தருகிறான் தூள உடம்புக்குன்னா. தூக்கம் என்பது தூள உடம்பிற்கு ஓய்வு. ஆனால் சிவஞானம் என்ன எழுதுகிறார் தெரியுங்களா? தூக்கம் என்பது தூள உடம்பிற்கு ஓய்வாக இருந்தாலும் பெருமான தூள உடம்பை தூங்க வைத்துவிட்டு உயிரை என்ன பண்ணுறான்? தூண்டிக்கொண்டே இருக்கிறான். உயிரை தூண்டிக்கொண்டு கனவு காணலாம், கொள்ளலாம். அல்லது நன்றாக தூங்கி எழுந்தீங்கன்னா புரியாத ஒரு விஷயம், தூக்கம் இல்லாமல் புரியாமல் மண்டை போட்டு இடிச்சுருந்துருப்போம்.
தூங்கி எழுந்த உடனே ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த பொருள் தெளிவு விளக்கம் வந்து நேற்று தெரியலப்பா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுப்பா என்றால் அவர் எழுதுகிறார், பெருமான் உங்களை தூங்க வைக்கிற பொழுதே அறிவிக்கின்றான், விழித்து கொண்டிருக்கிற பொழுது சொல்கிறது கிடையாது. அதில் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், வகுப்பில் சில பேர் தூங்கினா விட்டுறது, ஏன்னா தூக்கத்திலே அறிவிக்கலாம். நம்ம பெருமான் விழித்து கொண்டு அறிவிக்கிறான், தூக்கத்தை அறிவிக்கிறான் இல்லையா, அதுபோல் மாணவர் தூங்கட்டும் அறிவிக்கலாம் என்பது போல் அறிவிக்கிறோம் இல்லையா. தூங்குகிற பொழுது அறிவிக்கின்றான் என்றால் நோய் நீங்குகிறது, தூக்கத்திலே நோய் நீங்கும், புரியாத விஷயங்கள் புரியும், உயிர் தெளிவு பெறும். இதெல்லாம் தூக்கத்தினுடைய இன்னொரு பயன்கள்றார். இதெல்லாம் நமக்கு காணுகின்ற உடம்புக்கு காட்டுகின்ற கண்ணாகவும் உயிருக்கு உயிராகவும் பெருமாள் இருந்து செய்கின்றான் என்பதைத்தான் நீங்கள் அவன் இவனாக இருக்கின்ற தன்மை என்று சிவஞான சித்தியாரில் அல்லது சித்தாந்தத்தில் ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் என்று ஒரு வார்த்தையை சொல்லி இதில் விவாதம் நடத்த போகிறோம். அதில் அந்த விவாதம் ஒரு விவாதம் உண்டு. உடனே அவன் என்ன கேட்குறாங்க, இதில் நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க, கண் என்பது சடப்பொருள், அதுக்கு ஒருத்தன் காட்டணும், ஆன்மா காட்டணும், ஆன்மா பார்த்தா தான் புரியும், கண் பார்த்தா தெரியாது. மனமோ அல்லது ஆன்மா அறிவோ சேர்ந்தால் தான் கண்ணுக்கு என்னன்னு தெரியும், ஏன்னா அது சடப்பொருள். ஆனால் ஆன்மா அப்படி இல்லையா, ஆன்மா அறிவுடையதால் நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, அறிவுடைய பொருளுக்கு ஏன் காட்டணும்னு கேட்குறாங்க. அறிவு தானே அறிய வேண்டியது தானே, அறிவுடைய பொருளுக்கு பெருமான் உட்கார்ந்து காட்டுகிறான்னு ஏன் சொல்கிறீங்க என்று கேட்குறான். நாம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அதாவது கண் சடப்பொருள், உயிர் சித்துப்பொருள். நாம் முதல் விளக்கம் கொடுப்போம் புரியறதுக்காக. முதல்ல இந்த தூளா இருந்தது நியாயம் போல புரியாத ஒரு விஷயத்தை புரியறதுக்கு புரிந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது மாதிரி முதல்ல என்ன சொல்கிறோம், கண் சடப்பொருள் உடம்பில் இருக்கிறதுனால கண் மூலமாக உயிர் பார்க்குது, எனவே உயிர் சித்துப்பொருள், இதில் வேறுபாடு கிடையாது. ஆனால் அடுத்தது உயிர் சித்துப்பொருளாக இருந்தாலும் கண் சடப்பொருள் தானே. கண் சடப்பொருளாக இருக்கிற பொழுது கண் தன்னையும் அறியாது, உயிர் தன் மூலமாக அறிகின்றது என்பதையும் அறியாது. கண் தன்னையும் அறியாது, நான் பார்க்குறேன் கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. என் மூலமாக உயிர் அறிவு வந்து தான் என்னை பார்க்க செய்யுது தெரியுமா, அதுவும் தெரியாது. அப்போ தன்னை அறியாது, தலைவனையும் அறியாது கண், அதான் சடப்பொருள். இப்போ உயிருக்கு வாங்க, உயிர் தன்னையும் அறியாது தலைவனையும் அறியாது. எப்படி கண் போல, கண் தன்னையும் அறியாது தலைவனும் அறியாது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நான் தான் ஏன் படிக்கிறேன், எனக்கு தான் புரியுது, இது என்ன கடவுள் காட்டுறான்னு நீ சொல்கிற, கடவுள்லாம் காட்டலைங்க, நான் படிக்கிறேன் நான் புரியுது இதுதான் சொல்கிறோம். அதான் தன்னை அறியலை தலைவனை அறியலை. அந்த வகையில் உயிரும் சடப்பொருள் தான், உயிரும் சடப்பொருள் தான். கண் எப்படி சடப்பொருளோ அதுபோல் தன்னை அறியாமல் தலைவனை அறியாமல் இருப்பதாலே உயிர் சித்துப்பொருளாக இருந்தாலும் கூட அதுவும் சடப்பொருள் தான். எனவே அதற்கு காட்ட வேண்டும், எனவே தான் பெருமான் காட்டுகிறான் என்று நாம் ஒரு பதில் சொல்கிறோம் அடிப்படையாக. இன்னும் அதுக்கு விளக்கெல்லாம் விவாதத்துக்கு இருக்குது, ஆனால் ஓய்வா பின்னால் பார்ப்போம். அதனால் ஞாயிறு கண்ணுக்கு ஞாயிறு கண் ஞாபகம் இது கொள்ளுங்க. கண்ணுக்கு உயிரோடு இருந்து காட்டுவது போல காணும் உபகாரம் காட்டு உபகாரமாக பெருமான் காட்டுகிறான். வட்டங்கள் ஒரு முடியாது, ரெண்டு பாட்டு சரி, ரெண்டு பாட்டு. இன்னைக்கு கொஞ்சம் மெதுவாக தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 பாட்டு ரொம்ப போயிருந்தேன். சரி, அது இல்லை பொது இல்லை இல்லை, நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தா கூட நம்ம பாட்டு கொஞ்சம் மெதுவாக தான் போச்சு இன்னைக்கு, வேறு. சரி, பரவாயில்ல. சரி, அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் நமக்கு அடுத்த மாதம் நமக்கு இதே நோட்ஸ் கொண்டாங்க. நான் புது நோட்ஸ்லாம் எழுதினேன், இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே கொண்டாங்க பாரு.